So good evening students. Today we will see the current affairs analysis dated from 21st and 22nd November 2020. First news related to the virtual meeting conducted in APEC. APEC is the Asia Pacific Economic Forum, Economic Cooperation meeting. 21 countries in the Asia Pacific area. Like Indian Ocean or Pacific Oceans. கவர் ஆகக்கூடிய ஏரியா மொத்தமாக வரும். ஸோ அதில் அந்த ரிம்மில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே அதில் கவர் ஆகும். சரியா? இந்தியன் ஓஷனில் வரக்கூடிய கண்ட்ரிஸ் அதில் வராது. ஸோ 21 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இந்தியா இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் திஸ் குரூப். யூஎஸ் வந்து ரீசெண்டாக வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க இந்த குரூப்பில் இருந்து. ஸோ அவங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. இப்போ நடந்தது மலேசியாவில். நியூசிலாந்து இஸ் த ஹோஸ்டர் இன் த சென்ஸ் சேர்மேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் அவங்க தான் நடத்த போகிறாங்க. பிகாஸ் இயர்லி ஒன்ஸ் தான் ஒரு லீடர் இருக்க முடியும். பட் ரீசன்ட் COVID-19 இருக்கிறதுனால இந்த வாட்டி விர்ச்சுவல் மீட்டிங் நடக்கிறதுனால நெக்ஸ்ட் இயர் ஃபுல் ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போதும் அவங்க தான் ஹெட் பண்ணுவாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா மெயின்லி ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டிஜிட்டலைசேஷன், டிஜிட்டல் எக்கானமி, த டெக்னாலஜி, அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம், எக்கனாமிக் அண்ட் டெக்னிக்கல் கோஆப்ரேஷன். ஸோ இந்த ஏரியாவில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்களோட பழைய ஸ்கீம் வந்து போகர் கோல்ஸ் அப்படின்னு பேர். 1994 ஃப்ரீ ஓப்பன் ட்ரேட், தட் இஸ் ஃப்ரீ நேவிகேஷன். ஸோ யாருமே டிஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் ட்ரேட் பண்ண வைக்கிறது. சைனா இதுலேயும் ஒரு மிகப்பெரிய பங்காற்றுது இந்த ஆர்கனைசேஷனில். இப்போ அதுக்கு புத்திர ஜெயா விஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதை டிஜிட்டலைசேஷனுக்கும் சரி, முன்னாடி ட்ரேடுக்கு மட்டும் வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஓப்பன் ஃப்ரீ எக்கானமி ஸ்டேட்டஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ஃப்ரீ, ஓப்பன், ஃபேர், நான் டிஸ்கிரிமினேட்டரி, டிரான்ஸ்பரண்ட், ப்ரெடிக்டபிள் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்வாயர்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு ரீசெண்டாக இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அண்ட் ஏஷியா பசிபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த மீட்டிங்கில். அப்புறம் சைனா இஸ் த மெயின். நான் உங்களுக்கு சொன்னேன், யூஎஸ் வெளியில் போனதுலேருந்து இஸ் பிளேயிங் அ பிக் ரோல் இன் திஸ். சைனாவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, லைக் RCEPயில் அவங்க பிகர் ரோலில் இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக அவங்க வந்து ஓப்பன்னஸ் ட்ரேடை அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அதர் மார்க்கெட்டில் கிடைக்கிறத உறுதிப்படுத்தும். ஆனால் சைனா வந்து ஓப்பனாக இருக்கா அப்படின்னா அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க ஓப்பன் ட்ரேட் அப்படின்றது. ஆனால் முன்னிலைப்படுத்துகிற அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டதுன்னா கிடையாது. பிகாஸ் தே ஆர் நாட் அலோவிங் ஆஸ்திரேலியன் பீஃப் அண்ட் ப்ராடக்ட்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க ஆஸ்திரேலியன் ப்ராடக்ட்ஸுக்கு, வைன், பார்லி எக்ஸெட்ரா. ஸோ அது மட்டும் இல்லை, சவுத் சைனா சீல அவங்க வந்து மற்ற கண்ட்ரிஸோட ஷிப்ஸ் என்டர் பண்ணணும்னா தே ஆர் டூயிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ அன் இஷ்யூ. ஸோ ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் 1989 உருவாக்கப்பட்ட 21 countries இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா, ப்ரூனே, கனடா. ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி. இதோட 21 மெம்பர்ஸோட கண்ட்ரிஸோட மொத்த பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.8 பில்லியன். அப்ராக்சிமேட்லி 59% ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் இந்த கண்ட்ரீஸில் நடக்குது. அந்த 49% ஆஃப் த வேர்ல்ட் ட்ரேட் இன் 2015. சரியா? ஸோ இந்தியா APEC எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா வந்து இதில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈகர்னஸாக இருக்கும். லைக் நம்ம ரிக்வெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். பட் இட் வாஸ் நாட் அக்செப்டட் பிகாஸ் வி ஆர் நாட் த பார்ட் ஆஃப் பசிபிக் ஓஷன் ரிம்மில் நம்ம கிடையாது. ஆனால் யூஎஸும் ஜப்பானும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ வி ஆர் ஜாயின்ட் அஸ் அன் அப்சர்வர் டில் ஃப்ரம் 2011 வி ஆர் அப்சர்வர் ஸ்டேட்டஸில் இருக்கும். ரீசன்ட் இந்தியா ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, ஏஷியா பசிபிக் ஏரியா வந்து ட்ரேட் ரிலேட்டடாக 59% ட்ரேட். அது மட்டும் இல்லை, 2.8 பில்லியன் பாப்புலேஷன் இஸ் தேர். ஸோ வி ஹாவ் டு யூட்டிலைஸ் இட். ஸோ அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம், நம்மளோட மார்க்கெட்டை அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ தட்ஸ் ஆல். தென் RCEP அண்ட் ஸ்ரீலங்காஸ் டயலமா. இப்போ இந்தியா இதுலேருந்து வெளியில் வந்துட்டோம். வி நெவர் த பார்ட் ஆஃப் RCEP. நம்ம இன்னும் ஜாயினே பண்ணலை. ஸோ வெளியில் வர்றோன்னு சொல்ல முடியாது. ஆனால் 2013 நெகோசியேஷன் ஆரம்பிக்கும். வி ஆர் த பார்ட் ஆஃப் RCEP, ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ஆனால் அதில் சைன் பண்ணலை, நம்ம வெளியில் வந்துட்டோம். இப்போ 18 months டைம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. ஆனால் ஸ்ரீலங்கா போன்ற கண்ட்ரிஸ்லாம் தே ஆர் ஈகர் டு ஜாயின். அப்படி ஜாயின் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க குளோபலில் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கும், ப்ளஸ் இந்தியாவுக்கு எது எப்படி கவுண்டர் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்தியா வந்து வெளியில் வந்துச்சு. ஆனால் ஸ்ரீலங்கா இஸ் ரெடி டு ஜாயின் இன் திஸ் குரூப். அவங்களுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா ட்ரேட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ 15-16 கண்ட்ரிஸ் கூட அவங்களோட ட்ரேடை எக்ஸ்பேண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் அங்கே நிறைய போர்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மெயின்லி ஹம்பன்டோட்டா போர்ட்லலாம் அவங்க 99 இயர்ஸுக்கு வந்து லீஸ் எடுத்து வச்சுருக்காங்க பை அ டெட் ட்ராப். ஸோ அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஹெல்ப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் RCEPயில் சேர்றது மூலம் இன்னும் சைனா கூட அவங்க அலைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான். சப்போஸ் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா வி வில் நெகோஷியேட் இட். பட் வாட் எவர் இட் இஸ், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தென் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன். RCEPயை பொறுத்த வரைக்கும் லைக்
அவங்களோட 15 கண்ட்ரீஸோட ட்ரேட் எல்லாம் ஹேப்பனிங் ஆகிறது மற்ற கண்ட்ரிஸ் கூட, ஆஃப்ரிக்கா கூட இல்லைன்னா அமெரிக்கன் கண்ட்ரிஸ் கூட பண்ணணும் அப்படின்னா தே ஹேவ் டு கம் மலாக்கா ஸ்ட்ரைட் அதை கிராஸ் பண்ணி வரணும். ஸ்ரீலங்கா இஸ் த மெயின் ஏரியா. இந்த இந்தியன் ஓஷன் ஏரியாவில் அவங்களுக்கு ஹால்ட் பண்ணுறதுக்கும் சரி, அவங்களோட ட்ரேடை டெவலப் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ தட்ஸ் த ரீசன் தேர் இஸ் அ லைக் போர்ட்ஸ் எல்லாம் அவங்க டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். தென் சேலஞ்சஸ் இன் ஜாயினிங் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம கூட அவங்க நிறைய டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி இன்னும் அதை நிறைவேற்றவே இல்லை. அப்போ இந்த இதில் அவங்க சைன் பண்ணாலுமே அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஹர்டில்ஸ் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் காம்படிஷன். ஸோ வியட்நாம், கம்போடியா போன்ற கண்ட்ரிஸ் இதில் ஆல்ரெடி இருக்காங்க. ஸ்ரீலங்கா போன்ற கண்ட்ரிஸ் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்படிஷன் இருக்குது. மெயின்லி என்ன அப்படின்னா ட்ரேடை டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்ரீலங்கா சேர்றதுனால நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ தட் இஸ் கன்சர்ன்ஸ் ஆஃப் இந்தியா. சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே அதிகமாகும். ஆல்ரெடி நம்ம சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்கிற விரும்பாததுனால தான் வி ப்ரொவைட் லாட் ஆஃப் லோன் அவங்க வந்து சைனாவோட அப்ளிகேஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் இன்னும் அவங்க ஆர்சிபியில் போனாங்கன்னா சைனா வந்து அவங்கள பின்னாடி இருந்து ஏற்கிற மாதிரி இருக்கும். ஸோ எகெயின்ஸ்ட் இந்தியா இட் வில் ஹெல்ப் அப்படின்றது தான். ஸோ தட்ஸ் ஆல். சரியா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் தென் ஸ்ரீலங்காஸ் டயலமா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட எக்கானமி வந்து டெவலப் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். மெயின்லி இப்போ இந்தியாவும் சைனாவே தான் அவங்க நம்பியிருக்காங்க இம்போர்ட்டுக்கு, அவங்களோட நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு. அப்போது சைனா கூட அவங்க அலைன் பண்ணாங்கன்னா இந்தியா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிகளையும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்றதே அவங்களோட டயலமாவில் சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரேடிகலைசேஷன் இன் இந்தியா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் முதல் தடவையாக ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ தே அப்பாயிண்டட் ஏ கமிஷன். அண்டர் தி கமிஷன்னு சொல்ல முடியாது. ஸோ ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி குரூப். சரியா, கமிஷனில் இது ஜிஎஸ் பாஜ்பாய் தலைமையில் டைரக்டர் சென்டர் ஃபார் கிரிமினாலஜி அண்ட் விக்டமாலஜி, நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லி, அவரை வந்து ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் கண்டக்ட் பண்ணுறது ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு அவரை நியமிச்சிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரேடிகலைசேஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ரைட் விங் ரேடிகலைசேஷன் இஸ் தேர், லெஃப்ட் விங் இஸ் தேர். ரைட் விங்ன்றது ஓவர் அனார்கி. ஸோ இந்த சென்ஸ் கேபிட்டலிஸ்ட் கேட்டகரியில் போகிறது. லெஃப்ட் விங் கேட்டகரினா எக்ஸ்ட்ரீமிசம் கேட்டகரியில் போகிறது. ஸோ அதில் நமக்கு நக்சலிசம் இஸ் அன் எக்ஸாம்பிள். ரைட் விங் அப்படின்றது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வி கேன் டெல். ஸோ ரிலீஜியஸ் பேஸில் ரேடிகலைசேஷன் அப்படின்னா அவங்க பண்ணுறது தான் பர்ஃபெக்ட், மற்றவங்க பண்ணுறதுலாம் தப்பு அப்படின்றது. அது பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக போகிறது இல்லை சோஷியோ எக்கனாமிக் ரிலேட்டடாக போகிறோன்னா நக்சலிசம் வி கேன் டெல். ரிலீஜியஸ் பேஸில் வி கேன் டெல் தெர் இஸ் இஸ்லாமிக் டெரரிசம், தட் இஸ் லைக் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்தியன் முஜாஹிதீனாக இருக்கட்டும், ஜெய்ஷே முகமது குரூப்பாக இருக்கட்டும். ஸோ தீஸ் ஆர் தி ரேடிக்கலிஸ்ட் குரூப்ஸ். அது மாதிரி வேறு நிறைய இருக்குது. ஸோ ஐ கான்ட் டெல் தட் saffron terrorism is there. So that's all. So it was not proved one. Radicalization yet to be defined legally. நான் ப்ராப்பரான ஒரு டெஃபினிஷன் கிடையாது. டெரரிசத்துக்கும் நமக்கு ப்ராப்பராக குளோபல் டெஃபினிஷன் கிடையாது. ஸோ இதுக்கும் கிடையாது. ஸோ யூ கேன் சி இன்ஸ்டன்சஸ் ஆஃப் ரேடிகலைசேஷன் எப்போல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா இந்தியாவில் மாப் லிஞ்சிங், குழந்தை கடத்துறாங்க அப்படின்ற பேரில் ஒரு குரூப்பை அட்டாக் பண்ணுறது. ஸோ இட்ஸ் அ ரேடிகலைஸ்ட் குரூப். ஒரு மைனாரிட்டிக்கு எதிராக தாக்குதல் நடத்துறது. அது காரணம் என்ன? ரேடிகலைசேஷன். அவங்க பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அது மாதிரி கவ் விஜிலட்டிசம், பசு வதை தடை சட்டத்துக்கு எதிராக இல்லை, சப்போர்ட் பண்ணி யாராச்சும் கவ் வதை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள அட்டாக் பண்ணுறது வித்தவுட் என்கொயரி. ஸோ தே ஆர் டேக்கிங். அது மாதிரி லைக் ஆன்லைன் மூலமாக நிறைய விஷயங்கள் நடக்குது. ரேடிகலைசேஷன் பீப்புளை கேதர் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ அதில் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. தட் இஸ் நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரி, கௌரி லங்கேஷ். இவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீமிசத்துக்கு எதிராக பேசினவங்க, ரேடிகலைசேஷனுக்கு எதிராக பேசினவங்க, குரல் கொடுத்தவங்க. நரேந்திர தபோல்கர், ஐ நோ லைக் திஸ் பர்சன் கில்ட் பிகாஸ் ஹி ஸ்போக் அகெயின்ஸ்ட் பிளாக் மேஜிக். ஸோ மகாராஷ்டிராவில் அதிகமான பிளாக் மேஜிக்ஸ் லைக் அது நடந்துட்டு இருந்திருக்கு. அதை எதிர்த்து அவர் பேசினார். அதனால் ஒரு குரூப்ஸ் இவங்களை என்ன பண்ணால் கொண்டுட்டாங்க. அண்ட் கௌரி லங்கேஷ், ஷி ஸ்போக்ஸ் அகெயின்ஸ்ட் தி ரைட் விங் டெரரிசம், தட் இஸ் saffron கேட்டகரியில் வர்றவங்கள. ஸோ அவங்களும் கொல்லப்பட்டாங்க. தென் மகாராஷ்டிரா வந்து டீரேடிகலைசேஷன் பண்ணுறதுக்கு தே ஆர் ஒர்க்கிங். ஸோ கவுண்டர் டெரரிசம், கவுண்டர் நக்சலிசமுக்கு அவங்க டீம் எல்லாம் வச்சுருக்காங்க. அது மெயினாக இஸ்லாமிக் குரூப் கிட்ட. இப்போ ரேடிகலைஸ்ட் குரூப் இருக்காங்க அப்படின்னா தே ஆர் ப்ரோன் டு பி எ டெரரிஸ்ட். அவங்களுக்கு டெரரிசத்துக்கு லைக் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தே வில் அகாமடேட் ஈஸிலி. அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க.
ஸோ அதனால் அது போகாமல் தடுக்கிறது by creating awareness, by creating good modern education. Today we studied, right, in modern history. ஸோ அதில் மெயினாக நம்ம சையத் அகமத் கானை பற்றி படித்தோம். அண்ட் தென் ரிஃபார்மிஸ்ட் கேட்டகரி, ரிவைவலிஸ்ட் இல்லை, ரிஃபார்மிஸ்ட் கேட்டகரியில் ராஜாராம் மோகன் ராய் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்றது. ஸோ that have to be made. So reformist education and then modernization of education will help from the de-radicalization. ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக ரேடிக்கலைஸ் ஆகாமல் டீரேடிக்கலைஸ் ஆகிறது ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல். ரேடிக்கலைசேஷன் ரெஃபர்ஸ் என்னன்ற நான் உங்களுக்கு சொன்னேன். லைக் ஆன்டி ஸ்டேட்டாக மாறுறது, ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக போகிறது, வயலண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது. டைப் ஆஃப் ரேடிக்கலைசேஷன் நான் உங்களுக்கு சொன்னேன், ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், தட் இஸ் டெரரிஸ்ட் குரூப்ஸ், அது சொல்லலாம். இல்லைனா பொலிட்டிக்கல் குரூப்பே நீங்கள் சொல்லலாம். பொலிட்டிக்கோ ரிலீஜியஸ் குரூப் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக், லாட் ஆஃப் குரூப்ஸ் ஆர் தேர். ரிலீஜியஸ் பேஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கும் இந்தியா அடிப்படையில் ரைட் விங் கேட்டகரியில். தென் லெஃப்ட் விங் எடுத்திங்கன்னா நக்சலிசம், சிம்பிளி வி கேன் டெல், கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி, தென் மாவோயிஸ்ட் குரூப்ஸ், எக்ஸெட்ரா, மார்க்சிஸ்ட் லெனின் குரூப். ஃபேக்டர்ஸ் பிகைண்ட் தி ரேடிக்கலைசேஷனுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது, எஜுகேஷன் ப்ராப்பராக போகாதது, மெயின்லி டெவலப்மெண்ட். அண்டர் டெவலப்டு பீப்புள் தான் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவாங்க. மோஸ்ட்லி ஹைலி எஜுகேட்டட், ஹைலி குவாலிஃபைட், ஹைலி எக்யூப்டு பீப்புள் வித் டெக்னாலஜி, salary, they won't go for terrorist activities. At least 100ல் 1 இல்லைனா 1000ல் 1 நீங்கள் சொல்லலாம். ஆனால் மோஸ்ட்லி இதில் போகக்கூடிய எல்லாருமே வந்து டிப்ரீவ்டு ஃபேமிலி, லெஸ் எக்கனாமிக் பேக்ரவுண்ட், லைக் தே ஆர் அலினியேட்டட். ஸோ பிகாஸ் ஆஃப் மெஜாரிட்டி பீப்புள், இந்த மைனாரிட்டிஸ் அப்படின்ற பேரில் நீங்கள் ஒதுக்குறது, அவங்கள கர்பிங் பண்ணுறது. நக்சலிசம் எப்படி உருவாச்சுன்னா, லேண்ட் வந்து அடக்குமுறை, ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ இதனால தான் ரீசன். ஸோ சோஷியோ எக்கனாமிக் டிவைட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செக்டார் மட்டும் வளர்ந்துட்டே இருக்கும், அதர்ஸ் வில் பி புவர். ஸோ அவங்களுக்கு தேவையான, அதனால தான் நக்சலிசம் உருவாச்சு. அது மாதிரி ஒவ்வொரு குரூப் உருவானதுக்கும் தெர் இஸ் அ டிப்ரிவேஷன் இஸ் அ ரீசன். செல்ஃப் நல்ல டெவலப்டாக இருக்கக்கூடிய பீப்புள் தே வில் திங்க் மல்டிபிள் டைம்ஸ், தே வில் கோ, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் லீஸ்ட் தான். ஸோ ஹூ வில் கோ அப்படின்னா இண்டிவிஜுவல் சோஷியோ சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். நான் உங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கும், ரிலீஜியஸ் பேஸ்ட் எமோஷன், கிரிவன்சஸ், அதான் டிப்ரீவ்டாக வைக்கிறது, அதனால் வரக்கூடிய அவங்களுக்கான மன அழுத்தங்கள். ஸோ ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன். சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் நான் சொன்னேன். பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், ப்ராப்பரான கவர்னன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, கரப்ஷன் இஸ் அ மெயின் ரீசன். சோஷியல் மீடியா வில் லைக் அட்ராக்ட் பண்ணவங்களை ரேடிக்கலைசேஷன் பண்ணுறதுக்கு, மாப் லிஞ்சிங் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது. வே ஃபார்வர்ட், ஸோ ஸ்டீரியோ டைப்பிங்கை விடணும், டிஸ்கிரிமினேஷனை தடுக்கணும். பீப்புள் வந்து ரேடிக்கலைசேஷன் ஆகிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்கள அந்த செக்டார் பீப்புளுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. ரேடிக்கலைஸ்ட் பீப்புள் டெரரிஸ்ட் குரூப்ஸுக்கு சேராமல், ரைட் விங் லெஃப்ட் விங் குரூப்புக்கிட்ட சேராமல் தடுக்கிறதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது. ஸோ அது கேரளாவில் பண்ணியிருக்காங்க, மகாராஷ்டிராவில் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஹாவ் டு பி லைக் அவங்கள ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்கள இன்னொரு மோட்டிவேஷனில் கொண்டு போகணும், எக்கனாமிக் ரிலேட்டடாக. ஆட்டோமேட்டிக்காக தே வில் சேஞ்ச் ஃப்ரம் த ரிலீஜியஸ் ஆர் எனி அதர் கேட்டகரியிலேருந்து வந்துடுவாங்க. ஸோ தென் ஃபோர்த் நியூஸ், இந்தியா தாய்லாந்து கோஆர்டினேட்டட் பேட்ரோல். இது வருஷத்தில் 2 வாட்டி நம்ம பண்ணுறோம். எந்த இடத்துல அப்படின்னா இந்த ஏரியாவில், ஸோ அந்தமான் சி ஏரியாவில் இது நடத்துகிறோம். இன்டர்நேஷ்னல் சி லைனில் இதை பண்ணியிருக்கோம். இப்போது எவ்ரி இயர் 2 டைம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணோம். இப்போ அதை நடத்திருக்கோம், இந்தியாவும் தாய்லாந்து. இதோட பேர் வந்து கார்பெட் அப்படின்றது. ஸோ இது இப்போ லைக் நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். லைக் ஏன் அங்கே நடத்துகிறோம் அப்படின்னா, தாய்லாண்டுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கோஆப்ரேஷன் அதிகப்படுத்துறதுக்கு, ப்ளஸ் செக்யூரிட்டி இந்த ஏரியா, மலாக்கா ஸ்ட்ரைட் ஏரியா, ஸோ இதை பிளாக் பண்ணாமல் தடுக்கிறதுக்காக நம்மளோட ப்ரெசன்ஸ் அங்கே அதிகப்படுத்துறது. தட்ஸ் ஆல். தென் ஸ்மக்லிங், இல்லீகல் இமிக்ரேஷன்ஸ், ட்ரக் டிராஃபிக்கிங் எல்லாம் அந்த வழியாக நடக்கும் அதிகம். ஸோ அதெல்லாம் கவுண்டர் பண்ணுறதுக்கு போத் கண்ட்ரிஸ் ஹேவ் டு சப்போர்ட். அதான் அது மெயின் இது. அப்புறம் சாகர் விஷன் அப்படின்றது, செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் இன் திஸ் ரீஜன். மெயின்லி இந்தியன் ஓஷன் ஏரியாவை எல்லாமே நம்ம தான் செக்யூரிட்டி நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஃபார் தோஸ் ஏரியாஸ். அது மொரீஷியஸாக இருக்கட்டும், தாய்லாந்தாக இருக்கட்டும், இந்தியன் ஓஷன் ரிம்மில் வரக்கூடிய கண்ட்ரிஸ், நாட் ஆல், சரியா? ஸோ இந்த கண்ட்ரிஸ் கூட எல்லாம் கோஆப்ரேஷன் அதிகப்படுத்துறதும், செக்யூரிட்டி அதிகப்படுத்துறதும், அவங்களுக்கு டிசாஸ்டர் டைம் பீரியடில் ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா சப்போர்ட் பண்ணுறது. இப்போ COVID-19 சுச்சுவேஷன், இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மெடிசன் ப்ரொவைட் பண்ணுறது. இது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் நம்ம இப்போ ஸ்ரீலங்கா உட்பட ஆப்ரேஷன் சஞ்சீவினி, யூ பீப்புள் நோ தட்ஸ், சமுத்திர சேது, ஸோ எவ்ரி திங் யூ பீப்புள் நோ. ஸோ அதான் சாகர் விஷன் அப்படின்றது. அண்ட் தென் அதர் மிலிட்ரி எக்ஸசைசஸ் வித் தாய்லாந்து எடுத்திங்கன்னா மைத்ரி, தட் இஸ் ஆர்மி, அண்ட் தென் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஷியாம் பாரத் அப்படின்றது, சரியா?
Then fifth news வந்து COVID-19 and children's. UNICEFோட ரிப்போர்ட் இது. வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே 20th நவம்பர் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயின்லி இந்த ரிப்போர்ட்டில் குழந்தைங்க அதிகமாக COVID-19 பாதிக்கப்படும். மெயின்லி நியூட்ரிஷன் பற்றாக்குறை, ஏன்னா ஸ்கூல்ஸ் வந்து ஷட்டவுனில் இருக்குது. ப்ராப்பர் நியூட்ரியன்ட் ஃபுட் மிட் டே மீல் ஸ்கீம் மூலமாக கிடைக்கக்கூடியது கிடைக்கல. எஜுகேஷன் வாஸ் நாட் ப்ராப்பர், தே ஆர் இன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் டிஜிட்டல் டிவைடு, ஆன்லைன் கிளாஸ் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர் ஆகுறாங்க. 9ல் ஒரு சில்ட்ரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது COVID-19. எய்தர் இன் COVID-19 ஆர் பை ஸ்ட்ரெஸ். ஸோ இதனால் 11% இந்தியாவில் அஃபெக்ட் ஆன மொத்த குளோபலில் 87 கண்ட்ரீஸில் அஃபெக்டட் ஆன சில்ட்ரன்ஸில் 11% 87 மொத்த பர்சன்டேஜில் 25.7 மில்லியன் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டில். அதில் மொத்த குழந்தையில் மொத்தத்தில் 11% வந்து சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் தென் 10% வந்து ஹெல்த் சர்வீசஸ் ப்ராப்பராக இல்லை. நியூட்ரிஷன் லெவல் வந்து 40% ரொம்ப கம்மி. சோஷியல் ஒர்க்கர்ஸ் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே அதிகமாக பாவர்ட்டி. அண்ட் தென் ஸ்கூல் ஷட் டவுன் இஸ் த மெயின் ரீசன். எஜுகேஷன் இல்லாமல் இருக்குது. அப்புறம் ஸ்டண்டிங் கேட்டகரியில் இந்தியா தரப்புலே அதிகம். தென் இன்ஃபெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 மில்லியன் சில்ட்ரன்ஸ் ஆர் கெட்டிங் இம்பேக்டட் எஜுகேஷன் கேட்டகரியில். அதில் 247 மில்லியன் சில்ட்ரன். ஸ்கூல் ஷட் டவுன் 1.5ன்றது ஸ்கூல், 247 மில்லியன் அப்படின்ற சில்ட்ரன்ஸ். அதில் ஸ்கூல் போக முடியாமல், என்ரோல் பண்ண முடியாமல் பாதிக்கப்பட்டவங்க. அது மாதிரி நியூட்ரிஷன் அவங்களும் சொன்னேன், மெயின்லி நம்ம ஸ்கூல்ஸ் மூலமாக நிறைய குழந்தைங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணி இந்தியா அரப்பில். மற்ற கண்ட்ரீஸில் இருக்கான்றது எனக்கு தெரில. பட் வி ஆர் ப்ரொவைடிங் சம் ஆஃப் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அதெல்லாம் கிடைக்காம இருக்காங்க. ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நியூபார்ன் மொர்டாலிட்டியும் அதிகமாக இருக்காங்க. நியூ மொர்டாலிட்டி அண்ட் தென் பிறந்து 28 நாளில் இறக்கக்கூடிய குழந்தைகளோட லெவலும் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் IMR இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி, அதான் 1 இயருக்குள்ளாடி 1000 பர்ஸில் இறக்கக்கூடிய குழந்தைங்களும் அதிகமாக இருக்குது. அப்புறம் சானிடேஷன், பீப்புள் நோ வாட்டர் அண்ட் தென் ஹைஜீன் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஜுகேஷன் அதிகப்படுத்தல, டிஜிட்டல் டிவைடை கம்மி பண்ணுறது, விச் மீன்ஸ் கனெக்டிங் வித் இன்டர்நெட். அண்ட் தென் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் சர்வீஸ், வேக்சின்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ண. மென்டல் ஹெல்த், தட் இஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது. சேஃப் ட்ரிங்கிங், ஹைஜீன், அப்புறம் சானிடேஷன் ப்ரொவைட் பண்ணுறது. சைல்டு பாவர்ட்டிலேருந்து வெளியில் கொண்டு வர, டிசாஸ்டரில் கான்ஃப்ளிக்ட் ஆகுறது, அதே மாதிரி COVID-19 இதில் இயற்கையால் அவங்க பாதிக்கப்படுறது. ஸோ கான்ஃப்ளிக்ட் வில் ரைஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன் வில் இன்க்ரீஸ். கான்ஃப்ளிக்ட்னா போய் அடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க டிசாஸ்டர் கூட. ஸோ யூ வில் ஃபீல் ரொம்ப ஆங்க்ரியாக இருப்பீங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பீங்க சில்ட்ரன் ஏஜில். பிகாஸ் ஆஃப் திஸ் COVID-19 வீடுகளில் இருக்கிறதுனால யூ வில் ஃபீல் தட் இஸ் கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட்னா போய் COVID-19 கூட யுத்தம் பண்ணுறது கிடையாது, சரியா? டிசாஸ்டர் இன் த சென்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து தடுக்கப்படணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுறது, இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மைக்ரேட் ஆகுறது, எல்லாமே தடுக்கப்படணும். தட்ஸ் ஆல். தென் 6th நியூஸ் வந்து ஃபெடரல் வாட்டர் கவர்னன்ஸை பற்றி. இப்போ ரீசெண்டாக 2 பில் வந்து பாஸ் பண்ணாங்க. தட் இஸ் இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் அமெண்ட்மெண்ட் பில் 2009 அண்ட் டேம் சேஃப்டி பில். ஒன்று எதுக்கு அப்படின்னா பெர்மனண்ட் ட்ரிபுனல்ஸை உருவாக்குறதுக்கு. நமக்கு இன்றைக்கி ஒவ்வொரு ரிவருக்கும் தேர் இஸ் அ ட்ரிபுனல் அண்டர் ஆர்டிகிள் 262, சரியா? 262 we having there is a provision called as interstate water dispute tribunal உருவாக்குறதுக்கான அத்தாரிட்டி இந்த ஆர்டிகிள் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அப்படின்னா ரிவர் இல்லைன்னா ரிவர் ஓரங்கள், அதான் வேலிஸில் அந்த ரிவர் பாயக்கூடிய அந்த பேசின்ஸ், அதில் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கிரியேட் அ லா. அதன் அடிப்படையில் 1956 we created this law, that is inter river dispute water act அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்கோம். ஸோ ஐ வில் ஷோ தட்ஸ் 1956 உருவாக்கணும். அதன் அடிப்படையில் ரிவர் போர்டு ஆக்டே நம்ம உருவாக்கணும். ஆனால் இன்னும் அந்த போர்டு அமைக்கப்படலை. இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, நான் ரிவர் டிஸ்பியூட் ஆக்ட் சொன்னேன், அதில் ட்ரிபியூனல்ஸ் உருவாக்குறதுக்கான ஆக்ட் வந்து உருவாக்கியிருக்கும். தட் இஸ் வாட்ஸ் த பர்பஸ்? இப்போ காவேரி வாட்டர் டிஸ்பியூட்னா காவேரி வாட்டர் டிஸ்பியூட் அப்படின்றது உருவாக்குறது. இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது ரிவர், கங்கா ரிவரில் டிஸ்பியூட்ஸ் இருக்குன்னா கங்கா ரிவர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் உருவாக்குறது. இது எதுக்குன்னா ஆர்பிட்ரேஷன் பர்பஸுக்காக, சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வர் மென்ஷன்ட். அது வந்து ப்ராப்பராக உருவாக்கப்படலை, அதுக்காக தான் இங்கே ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபெடரல் ஏன் இஷ்யூஸ் வருது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இது வந்து எந்த லிஸ்ட்டில் வருது? வாட்டருக்கான சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். உங்களோட சென்ட்ரல் கவர்மெண்டோட லிஸ்ட்டில் 56 வரும்,
ஸோ யூ கேன் சி என்ட்ரி லிஸ்ட் 56 இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் இந்த சட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்படுது. இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்டாக இருக்கட்டும், ரிவர் போர்டு ஆக்டாக இருக்கட்டும், எல்லாமே உருவாக்கப்பட்டது அண்டர் ஆர்டிகிள் 262. அந்த ஆர்டிகிள் மூலமாக வி ஆர் கிரியேட்டிங் அ லா. அந்த லாவுக்கு எங்கே அதுக்கான அத்தாரிட்டியை கொடுத்துருக்கு அப்படின்னா ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் மேக் அ லா. ஆனால் ரிவர்ஸ் யாருக்குள்ளாடி போகுதுன்னா ஸ்டேட்டுக்குள்ளாடி போகுது. ஆனால் லா மேக்கிங் அத்தாரிட்டி யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இது வந்து யாரை பாதிக்கும் அப்படின்னா ஸ்டேட்ஸோட அட்டானமியை பாதிக்கும். ஸோ அதுக்கு வந்து ஸ்டேட்ஸுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படின்னா ஃபெடரல் இஷ்யூ நான் உங்களுக்கு சொன்னேன், சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி வித் த ஸ்டேட் இருக்கும். அது ஏன்னா கொடுப்பாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில். வாட்டர் நோஸ் நோ பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ், தட்ஸ் அன் இஷ்யூ. ஸோ இவங்களுக்குள்ள இப்போ காவேரி வாட்டர் தமிழ்நாட்டுக்கு வரதில் ப்ராப்ளம் இருக்குது, கேரளாவுக்கு போகிறதுல ப்ராப்ளம் இருக்குது, புதுச்சேரி போகிறதுல ப்ராப்ளம் இருக்குது. இட்ஸ் பேஸ்ட் தமிழ் அப்படின்ற பேர், திராவிடம் அப்படின்றதுனால. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் நீட் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், அது காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி மிகப்பெரிய கிரைசிஸில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடியதில் ஒன்று பாவர்ட்டி அண்ட் தென் வாட்டர் ஸ்கேர்சிட்டி. வாட்டர் ஸ்கேர்சிட்டி 2030 போகும்போது நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் தண்ணியே இருக்காது, 0 வாட்டர் லெவலுக்கு போயிடும் அப்படின்றது. ஸோ ஃபார் தேட் வி ஹாவ் டு கிரியேட் லாட் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன் எஃபோர்ட். அதுக்கு செக் டேம்ஸ் வேணும். அப்போ செக் டேம்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நினச்சோம் அப்படின்னா புதுச்சேரி வில் கோ அகேன்ஸ்ட் அஸ், இல்லைனா கர்நாடகா வில் கோ அகேன்ஸ்ட் அஸ். எந்தெந்த ரிவர் இப்போ கர்நாடகா கட்ட ஆரம்பிக்குதுன்னா நம்ம எகேன்ஸ்டாக போவோம். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி. ஸோ ஆனால் செக் டேம்ஸ் கட்டலை அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவலில் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ எவ்ரி திங் ஹாவ் டு பி டேக்கன் கன்சர்ன். அது மாதிரி ஜல் ஜீவன் மிஷன் வி ஹேவிங், எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட். இதில் ஃபெடரல் நேச்சர் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றத இங்கே சொல்லப்படுது. வே ஃபார்வர்டில் சென்டருக்கு ஸ்டேட்ஸுக்கான டயலாக்ஸ் அதிகப்படுத்துறது. ஸோ ரொம்ப இப்போ தனியாக ஒரு ட்ரிபுனலை உருவாக்குனாங்க அப்படின்னா இது ஸ்டேட்ஸோட கன்சர்ன்டே வராது. இப்போ இருக்கக்கூடிய ட்ரிபுனல் எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா people can see 1956ல we having interstate water dispute tribunal act. ஸோ அதன் அடிப்படையில் we having tribunals. இது எங்கேருந்து வந்துச்சுன்னா அண்டர் ஆர்டிகிள் 262 we having. சரியா? இப்போ இதில் காவேரிக்குன்னா காவேரிக்கு தனியாக வச்சுருக்கோம், கிருஷ்ணானா கிருஷ்ணாவுக்கு தனியாக இருக்குது. ஸோ இதில் யார் இருப்பாங்க அப்படின்னா இப்போ காவேரி யாருக்கெல்லாம் டிஸ்பியூட்? தமிழ்நாடு, கர்நாடகா, இந்த கேரளா, அப்புறம் புதுச்சேரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வில் பி தேர். அப்படின்னா ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை தீர்மானிக்கக்கூடியவங்க த ஜட்ஜஸ் ஃப்ரம் திஸ் பிளேஸ். அண்ட் தென் தேர் வில் பி a சேர்மேன். அதுக்கு வந்து லைக் அது வாட்டர் கமிஷன் கேட்டகரியில் வரும். உங்களோட இவங்க இருப்பாங்க, லைக் ஜல் ஜீவன் மிஷன், ஜல் சக்தி மிஷனோட லீடர் மினிஸ்டர் வில் பி தேர். ஸோ இவங்க தான் அந்த டிஸ்பியூட்ஸை வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் இனிமேல் எப்படி வரும் அப்படின்னா தேர் வில் பி a செப்பரேட் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபுனல் ஆல் ஓவர் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு. இப்போது காவேரி டிஸ்பியூட்டே அவங்க தான் தீர்ப்பாங்க, கிருஷ்ணா வாட்டர் டிஸ்பியூட்டை அவங்க தான் தீர்ப்பாங்க. தேர் வில் பி நோ லைக் இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இல்லைன்னா இந்த ஹைரார்கி லெவல் இல்லைன்னா அந்த ஸ்டேட் வந்து ப்ராப்பராக ரெப்ரசன்டேஷன் இருக்காதுங்க. இதில் ஒரு 3-4 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டிஸ்பியூட் ட்ரிபுனல். ஸோ மோஸ்ட்லி குவாலிஃபைட் ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க. பட் வாட் எவர் இட் இஸ் ஃபெடரல் அட்டானமி, தட் இஸ் ஸ்டேட்டுக்கான அட்டானமி இங்கே பாதிக்கப்படும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். புரியுதா? ஸோ மல்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்கிறாங்க, ஃபார்மர்ஸ் இந்த மாதிரியான ஆர்கனைசேஷனையும் வந்து கன்சல்ட் பண்ணணும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. அப்புறம் இம்ப்ளிமெண்டிங் மிகிர் ஷா கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ அவங்க ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷனையும் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டையும் கன்வர்ஜ் பண்ணி நேஷ்னல் வாட்டர் கமிஷன் ஒன்று உருவாக்கணும். அவங்க தான் எல்லாத்துக்குமே தனித்தனியாக உருவாக்கி வச்சுருக்காங்க. அதான் ப்ராப்ளமே இங்கே. ஸோ இன்டகிரேட்டட் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். வாட்டர் ரீஜெனுவேஷனுக்கும் சேம், வாட்டர் கன்சர்வேஷனுக்கும் சேம் இருக்கணும், வாட்டர் டிஸ்பியூட்டுக்கும் சேம், டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் சேம் இருக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் 7th வந்து Sentinel-6 சேட்டலைட். இந்த நேம் மட்டும் போதும் உங்களுக்கு. இந்த சேட்டலைட் வந்து கடலில் டெப்த்தை மெஷர் பண்ணுறது அனுப்புகிறாங்க. நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் சேர்ந்து இது பண்ணுறாங்க. சரியா? மெயின்லி ஸ்பேஸ் எக்ஸ் இதை பண்ணுறது. இதுக்கு நேமெல்லாம் ஜாசன் அப்படின்ற நேமெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்றது, சாரி மைக்கேல் ஃபெலிட்ஸ் அப்படின்ற பேர் வந்தது, அவர் ஒரு விஞ்ஞானி, அதனால் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். இதோட பர்பஸ் வந்து 2 சேட்டலைட் அனுப்புவாங்க. சென்டினல் 1 அனுப்புகிறாங்க, தட் இஸ் ஏன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து Sentinel-6B, அது வந்து 2025 they are going to launch. இப்போ அனுப்புகிற Sentinel-6SA கேட்டகரியில். சரி, சாரி Sentinel-ஏன்னு நினைக்கிறேன். ஓகே, பின்னு போட்டிருக்காங்க, இது ஏ. சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஏ, அப்புறம் பி, அது ஏ மென்ஷன் பண்ணலை.
வாட் எவர் இட் இஸ். இது எதுக்கு நம்ம கடலோட டெப்த்தை லைக் மெஷர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒன்று அமைச்சிருக்காங்க, தட் இஸ் டோபெக்ஸ். சாரி, டோபெக்ஸ் போய்ஸ்தான் அப்படின்றது ஜாஸ்னான் 1 இதுக்கு கேட்டகரி கூட தான் இதை அனுப்புகிறாங்க. ஸோ மெஷரிங் த சீ லெவல் இது எதுக்கு அப்படின்னா லைக் கிளைமேட் சேஞ்சில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்குது அப்படின்றது ஆராய் இருக்காங்க. நெய்ம் மட்டும் போதும் ஃபார் யூ பீப்புள். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 21st and 22nd current affairs. 23rd today's and tomorrow லைக் 24th சேர்த்து நாளைக்கு பார்ப்போம். சரியா? தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் a lot.